சான்றோர்களே, அறிஞர்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்று தன்னை அறிதல் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் கலந்து ஆலோசனை செய்ய இருக்கின்றோம். நாம் ஒரு 25 நிமிடத்துக்குள்ளார இதை நிறைவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அதை நம்ம கேட்டு பயன்பெறலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. தன்னை அறிதல், அதாவது தன்னை அறிந்து கொண்டால் வேறு கேடு எதுவும் மனிதனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக உலகிலே இந்த நான் யார் அப்படிங்கிற தத்துவம் பெரிய ஃபேமஸ் ஆனது. வேதாத்திரி மகரிஷி அவங்களும் குறிப்பிடுவாங்க, மனிதா, ஊரறிந்தாய் உலகறிந்தாய், ஆனால் உன்னை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே தெரிந்தும் தன்னை பற்றி தெரிவது கிடையாது. மனிதன் சந்திரன் மண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டான், செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தன்னை யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது கிடையாது. எப்போதும் 5 புலன்கள் மூலமாக சென்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால அதை தெரிந்து கொள்ள முடியல. இப்ப தன்னை தெரிந்துக்கணும். நான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். அப்ப நான் யார் அப்படின்னா உண்மையாகவே யாரு? எல்லோருமே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நான்கிறது உடலா, உயிரா, மனமா அல்லது ஆன்மாவா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்ப உடல் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, உயிரும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க, நான் மனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லோரும் சொல்லக்கூடியது, நாம் ஆன்மாக இருக்கின்றோம், ஆன்ம சுரூபமாக இருக்கின்றோம். இந்த உடலாக மனதாக நினைத்து கொண்டிருந்தால்தான் வாழ்விலே துன்பம் ஏற்படுகின்றது. நாம ஆன்ம ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையிலே பிரச்சனை கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வேதாந்தத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க, அகம் பிரம்மாஸ்மி என்று. அதுவே நாமாக இருக்கின்றோம், அதுவே நாமாக இருக்கின்றோம், நாமே பிரம்மமாக இருக்கின்றோம், நாமே கடவுளாக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப தன்னை அறியணும், தன்னுடைய நிலை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அப்ப ரமண மகரிஷியுடைய ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை என்னன்னா, நான் யார் என்று சொல்லக்கூடியதான். நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியை விட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரமண மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. இப்ப அவர்கிட்ட சிலர் கேட்கிறாங்க, நான் யாருங்கிறத எப்படி கேட்டுக்கிட்டே போனா எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? அந்த ஆன்மாவை நேருக்கு நேர் நாம உணர முடியுமா? ஆன்மாவை உணர்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை என்று கூறுகிறார்களே, உணர முடியுமா என்று கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆன்மா என்று நேருக்கு நேர் நாம அதை உணர முடியாது. நம்முடைய அஞ்ஞானம் அழிவதுதான் ஆன்ம ஸ்வரூபம், ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேரடியாக நாம ஆன்மாதான் என்பதையும் ஆன்ம ஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்.
இதுவரை எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. நான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக எத்தனையோ மகன்கள் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப சொல்லக்கூடியது மிக குறுகிய காலகட்டத்துல நாம அதை வந்து பார்த்துடலாம். இதுல இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம வந்து புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப நான் அப்படிங்கிறது எப்படி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. அதாவது நான் என்ற உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நான் தான் உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணமாகவும் இருக்குது. நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றபடிதான் நடக்கணும் அப்படின்னு எல்லோரும் அந்த நான் என்ற உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பலம் பெறும்போது இந்த உலகே வந்து ஒரு யுத்த களமா வந்து மாறிவிடுகின்றது. அப்ப அதை எப்படி தெரிந்து கொள்வது, அது எப்படி இல்லாம எப்படி பண்றது? எல்லோருக்குமே அந்த நான் என்ற உணர்வு இருந்து கொண்டிருக்கின்றது. அதான் நான்கிறது சொல்லும்போது அந்த உணர்வுக்கும் அந்த ஈகோங்கிற ஒரு வார்த்தையில பயன்படுத்துறோம் பாத்தீங்களா? நான், அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. நான் தான் இதை செய்தேன் அப்படிங்கிறதுல. இயற்கையாகவே நான் என்ற உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது இல்லாத நேரமே கிடையாது. நாம தூக்கத்தில் மட்டும்தான் நான் என்ற உணர்வு கிடையாது. எப்போதும் அந்த நான்கிற உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. தூக்கத்துல கனவில் வந்து விட்டால் கூட அந்த கனவு காண்பவன் அப்படிங்கிறத கூட நான் என்ற உணர்வு வந்துடுதுங்க. அப்ப ஜே கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் சொல்லுவாங்க, அந்த காண்பவனையே காணக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அப்படிங்கிற உணர்வு மாறிக்கொண்டே இருக்குதுங்க. அப்ப நான் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறான். எப்படின்னா, அதாவது ஒரு மறைமுகமா இருக்கு. இப்ப நம்முடைய அம்மாவை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணும்? அவங்க அம்மா, நாம பையன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும். அது இயல்பாவே இயற்கையாவே அமைந்திருக்கும். இப்ப அப்பாவை பார்க்கிறோம்னா அதே போல, கணவனை பார்க்கிறோம்னா, மனைவியை நம்ம வந்து பார்க்கிறோம்னா, என்ன கணவனை பார்க்கும்போது நாம அவங்களுடைய மனைவி, மனைவியை பார்க்கும்போது அவங்களுடைய கணவன், குழந்தைகளை பார்க்கும்போது நாம அவங்க பெற்றோர்கள். ஆக எதுவா இருந்தாலும் அந்த நான் உணர்வு அப்படிங்கிறது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ஆபீஸ்க்கு போனா நம்ம வந்து அங்க வேலை பார்க்கிறவங்க பாருங்க. அப்ப அந்த காணக்கூடிய பொருள் மாற்றம் அடைய நான் என்ற உணர்வு வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப தூங்கும் போது மட்டும்தான் நான் என்ற உணர்வு கிடையாது. மற்ற எல்லா நேரத்திலும் நான் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. மிக சுருக்கமா இதை நாம வந்து சொல்லிடுறேன். நன்றாக புரிந்து கொண்டால் வந்து போதுமானதுங்க. இந்த நான்கிற உணர்வுல எங்க சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னு நாம வந்து பார்த்தோம்னா, பல்வேறு உணர்வுகள் நம்முடைய மனதில் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக பல்வேறு அனுபவங்கள் நமக்கு வந்து ஏற்படுது. அந்த அனுபவங்கள் வந்து ஏற்படும்போது அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே அந்த உணர்வு மறைந்து விடுகின்றது. அது மறைந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது. அந்த உணர்வு ஏற்பட்டோன்னு ஒரு அனுபவம் ஏற்படுது. அதுக்கு கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்குது, மறைந்து கொண்டே இருக்குது. வந்ததுக்கு முன்னால் நமக்கு தெரியாது. அது மறைந்ததுக்கு பிறகுதான் இது ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு வந்து தெரியுதுங்க. அப்ப தொடர்ந்து அது போய்க்கொண்டே இருக்கின்றது. அப்ப அனுபவம், அனுபவிக்கிறவன் அப்படின்னு 2 தன்மையாக, இரட்டை தன்மையாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று பார்க்கும்போது அந்த இரட்டை தன்மை இருக்குது பாத்தீங்களா? அதே போல இரட்டை தன்மை எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது. இரட்டை தன்மை வந்து இருக்கிறது வந்து பெரிய விஷயம்
கிடையாது. அது நிரந்தரமா கூட வந்து இருக்கலாம். தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கலாம். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வ இன்பமான உணர்வு ஏற்பட்டத நம்ம அனுபவிக்கிறோம். அந்த இன்பமான உணர்வ நீட்டித்துக்கணும் அப்படிங்கும்போது தான் பிரச்சனை வருது. இன்பமான உணர்வை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்றும், துன்பமான உணர்வு இருந்தா அத அகற்றுவதற்கு போராடணும் அப்படிங்கும்போது இங்க பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குதுங்க. அந்த நான் என்ற உணர்வுல. அது வந்ததெல்லாம் அது வந்து அப்படியே போயிடுச்சுன்னா, இங்க வேற எங்கேயும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக, அங்க ஏற்படக்கூடிய ஒரு போராட்டத்தின் மூலமாக அங்க ஒரு சுழல் ஏற்படுது. அதனால நீண்ட நேரம் அது தங்கும்போது பொருந்தாத உணர்வு வந்து ஏற்படுதுங்க. அப்ப பிரச்சனையும் வந்து இதுதான். வேற எதுவுமே கிடையாது. அந்த அனுபவம் அனுபவம் அனுபவிக்கிறவன். இந்த 2 நிலையில வந்து இருக்குது. இந்த 2யும் நாம வந்து பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால், அத அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இன்பத்த நீட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்காம, துன்பத்த வந்து போக்கணும் அப்படின்னு போராட்டம் இல்லாமல் நாம முழுமையாக ஏற்றுக்கிட்டோம்னா, அது வந்து பிரவாகத்துல வந்து ஓடிடும். அந்த பிரவாகத்துல ஓடிடும்போது அங்க ஒண்ணுமே வந்து இருப்பது கிடையாது. இந்த சாதாரணமான ஒரு புரிதல் இருந்தால் போதுமானது. மனதுல ஏற்படக்கூடிய அந்த இயக்கத்தையும், அந்த மாற்றத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வந்து புரியுது வந்து சாதாரண புரிதல்ங்க. எப்ப பிரச்சனை இருக்குன்னா, இந்த தேடுறதுனால பிரச்சனை. இத தீர்க்கணும் அப்படிங்கும்போது போராடும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த அடைவதற்கு எதுவுமே கிடையாது, இங்க செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சாதாரண புரிதலே பெரிய மாற்றத்த வந்து அந்த மன இயக்கத்துல வந்து புரிந்துரும். இப்ப ஒரு பால் குடிக்கிறோம்னா, பாலுடைய சுவை எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்னா, இத சொல்றத காரணத்தால மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் பாலை சுவைத்து தான் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த புரிந்து கொள்வது வேற, இப்ப சொல்லக்கூடியது புரிந்துகிறது வேற. வெளிப்புற அந்த இதுக்கு வரக்கூடிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வேறங்க. இதுல வரக்கூடிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வேற. இதுல நாம எதுவுமே செய்ய தேவையில்லை என்று சாதாரணமான ஒரு புரிதல் இருந்தால் போதுமானது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காரியம் செய்து அதுக்கு ஒரு விளைவு ஏற்பட்டா அது வந்து நம்புற மாரி இருக்கும். ஏங்க இத ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த 10யும் 2யும் கூட்டினா 12 வரும் அப்படின்னு தெளிவா புரிந்துக்கிற மாரி. அதேபோல மனதிலே எதுவுமே செய்ய தேவையில்லை. மனதை சரி செய்வதற்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. மனதைக் கொண்டு மனதை சரி செய்ய தேவையில்லை. அறிவைக் கொண்டு மனதை சரி செய்ய தேவையில்லை. அப்படின்னு சாதாரண புரிதல் ஏற்பட்டால் போதும். இந்த 10ம் 2ம் 12. இதுக்கு பதிலாக இந்த 12 இருக்காதோ, 13ஆ இருக்குமோ, 14ஆ இருக்குமோ என்று சந்தேகப்படும்போது பிரச்சனை வருது. அதேபோல இந்த புரிதல்ல புரிந்து கொண்டால் போதுமானது. வேறு எதுவுமே செய்யவே தேவையில்ல. இது இது ஆச்சரியமான இந்த விஷயம் தான். இந்த மாரி நடைபெறுமா அப்படின்னா, ஏனென்றால் அந்த இயற்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த இயற்கை இந்த இடத்திலே மனமாக, அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது இயற்கை. அந்த இயற்கை அப்படித்தான் வந்து இருக்கும். அது அப்படிதான் இருக்குன்னு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிதல் இருந்தா போதுமானது. இதுக்கு எந்த விதமான கஷ்டம் எதுவும் தேவையில்லைங்க. தன்னை அறிவதற்காக என்னென்னமோ வந்து இவர வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதுவுமே வந்து தேவையில்லை. சாதாரண புரிதல் இருந்தால் வந்து போதுமானது. ஒரு உதாரணம் பாருங்க. நம்ப அறுசுவைய நம்மளுடைய நாக்கின் மூலமாக உணர்றோம். உண்மையாவே நாக்குக்கு சுவை கிடையாது. அது அப்படியே தான் இருக்கு. நாக்கின் மூலமாக சுவைய உணர்றோம். ஒரு இனிப்பு சாப்பிடுறோம்னா, நாக்கு சும்மா இருக்கின்றது. இனிப்பை வந்து சாப்பிடும்போது இனிப்பு என்ற உணர்வு ஒரு சுவை நமக்கு தெரியுது. அந்த சுவை அப்படியே இருந்தா என்ன ஆகுங்க நிலைமை? அதேபோல கசப்பான ஒரு உணவு சாப்பிடுறோம். எப்பவுமே நாக்கு கசந்து கொண்டே எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆனால் அது என்னது அப்படியே வந்து போயிடுது.
அப்ப இனிப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு, கசப்பு எப்படியுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப நாக்குல வந்து பழுது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு வந்து அர்த்தங்க. அப்ப எதுவுமே இல்லாத மாரி இருக்கும்போது நாக்கு வந்து அப்படியே அதுக்குன்னு தனியா ஒரு சுவை கிடையாது. நாக்கிற்கு தனியாக சுவை எதுவும் கிடையாது. அத சுவைக்கும்போது வருது, பிறகு அது வந்து ஓடிடுதுங்க. இதே போலதான் மனதில ஏற்படக்கூடிய உணர்வுகள் அத்துணையுமே வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது. அது தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கின்றது. அத வந்து அந்த ஏற்படக்கூடிய உணர்வையும், அந்த அனுபவத்தையும், மாற்றமும் இத வந்து நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நான் இருக்குது பார்த்தீங்களா? அது கெட்டியா பிடிக்கும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உலகத்துல இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே வந்து அதுதான். அதோட எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியவே முடியாது. அத மாற்றவே முடியாது. தானா போய்க்கிட்டு ஒரு ஆறு மாரி போயிட்டு இருக்கிறதுல வந்து, அத தக்க வைக்கும்போது, அத மாற்ற முயற்சி செய்யும்போது, அந்த உணர்வுகளுக்கும், அந்த அனுபவங்களுக்கும் நாம உயிர் கொடுத்து விடுகின்றோம். அந்த உயிர் கொடுத்து விடுகிற காரணத்தினால, அப்படி நிலையா இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப நேரம் இருக்கிற மாரி இருக்குது. அதுலருந்து விடுபடணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம வந்து முயற்சி அங்க செய்றோம். அந்த முயற்சியின் காரணமா தான் சிக்கல் மென்மேலும் வந்து பெருகுதுங்க. அத அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், ஏற்படக்கூடிய மாற்றம் மிக அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இயற்கை. அதாவது அந்த மனதுல ஏற்படக்கூடிய அந்த புரிதல்ங்கிற ஒரே ஒரு காரணத்தினால, ஏற்படக்கூடிய அந்த மனதனுடைய ஆ பரிமாணம் வேறு நிலைக்கு வந்து போயிருதுங்க. அந்த வேறு நிலைக்கு போயிட்டா, அங்க மனதில ஏற்படக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கும்? இது வந்து நேருக்கு நேரே நாம வந்து அனுபவிக்கலாங்க. அப்ப சாதாரணமான ஒரு புரிதல் இருந்தாலே, நம்மை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளலாம். நம்மை புரிந்து கொள்ளாத காரணத்தினால தான், உலகம் முழுதும் பிரச்சனை ஏற்படுது. தனி மனிதனுக்கு, தன்னுடைய மனதுக்கு, இந்த மனதின் மூலமாக குடும்பத்துக்கு, இன்னும் இருக்கிற இடத்துல, இந்த உலகத்துல பல்வேறு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் இந்த ஒன்றே ஒன்றுதான். அப்ப இதுல மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தெளிவு வந்து பெற்றிருக்கிறாங்க. புரிதல் மூலமாக. அ ஏங்க இதுவரை எவ்வளோ பேரு என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க. தன்னை அறிதலுக்காக தன்னுடைய வாழ்க்கைய கூட தியாகம் செய்து, தியானம் வந்து செய்திருக்கிறாங்கன்னு என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க செய்ததெல்லாம் வந்து என்ன என்று பார்த்தோம்னா, அது அத்துணையுமே வந்து அத சரிப்படுத்துவதற்கான வந்து முயற்சி. அது வந்து ஓரளவுக்கு தான் அந்த மனத வந்து அமைதியாக வைத்திருக்க முடியும். எல்லா நேரமும் மனத அமைதியாக வைத்திருக்க முடியாது. அப்ப கொஞ்ச நேரம் அத வைத்திருந்து ஏற்படக்கூடிய அமைதியின் மூலமாக எப்போதும் நிரந்தரமா நம்முடைய அத கட்டுக்குள்ள வைத்திருக்கும் அப்படிங்கிற நான் நினைக்குது பார்த்தீங்களா? அங்க தான் போராட்டம் ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அது கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. அப்ப இந்த இடத்துல தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டோம் என்றால், அத ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற இயலாமைய நான் வந்து புரிந்துகிட்டோம்னா, அந்த மன இயக்கமே வேறு நிலைக்கு வந்து போயிடுங்க. அப்ப இந்த சாதாரண புரிதல் வந்து கஷ்டமா இருக்கான்னா, அ இதுவரை நாம வந்து ஏதாவது அடையணும், ஏதாவது வந்து தேடணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்து செய்து வந்து பழக்கத்தின் காரணமா தான் நாமளே சிக்கல வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா இது அந்த மாரி ஏதோ ஒரு முயற்சி செய்திருக்கு. அது விடுபடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அதாவது அந்த இயற்கையை தான் இங்க மனமாகவும், உள்ளமாகவும், அறிவாக இருக்குது. இப்ப இந்த மனதுக்கு ஒரு துன்ப உறவு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப மனது என்ன பண்ணுது? தன்னைத்தானே அதை விடுவித்துக் கொள்வதற்காக வந்து முயற்சி வந்து பண்ணுது. அது விடுவித்துக்கணும் முயற்சி பண்ணும்போது தான் சிக்கல்ல வந்து மாட்டுது. அப்ப வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அதை புரிந்து கொண்டால் வந்து போதுமானது. புரிந்துக்கிறதுனா, இது வந்து கஷ்டப்படவே தேவையில்ல. புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படவே தேவையில்ல. ஆ இன்னும் கூறணும்னா, நம்ப இதுவரை நம்முடைய வாழ்க்கையில
நடந்த நிகழ்ச்சியை நாம நினைத்து பார்த்தோம்னா எவ்வளோ விஷயத்துக்கு நாம வந்து கவலைப்பட்டிருக்கிறோம். முடிந்த விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டிருக்கிறோம். எதிர்காலத்துல என்ன வரப்போகுது அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறோம். இப்ப நடந்து கொண்டு இருக்கிறதுல நாம வந்து கவலைப்பட்டு இருக்கோம். இந்த கவலையை நாம வந்து நினைப்பதனாலயோ கவலைப்படக்கூடிய காரணத்தினாலோ ஒரு அணுவேனும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா மாற்றம் ஏற்படாது. இதுவரை நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். வேற ஏதாவது பெரிதான ஒரு விஷயத்த ரொம்ப அது பிரச்சனையா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து பார்த்திருப்போம். அது நடந்து முடிந்தது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், சரி இதுக்கு போயா நம்ம வந்து கவலைப்பட்டோம், இதுக்கு அவன் நேரத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? அதே போலதான் எல்லாமே அதே போலதான். அந்த உணர்வுகள் அனைத்துமே இயற்கையானது. அந்த உணர்வுகள் எதற்காக நமக்கு வருகின்றன? அத்துணை உணர்வுகளும் எதற்காக வருகின்றன அப்படின்னா நமக்கு உதவிக்காக வருது. நாம அதை புரிந்துக்காம அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனோடு போராடுறோம். ஒரு பயம் அப்படிங்கிற உணர்வு எதற்காக நமக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு செயல் செய்யும் போது பயங்கர உணர்வு ஏற்பட்டதுன்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குது. மனது எச்சரிக்கை கொடுக்குதுங்க. அப்ப அந்த எச்சரிக்கை கொடுக்குதுன்னா அந்த உணர்வோடு சரியா நடந்துக்கணும். இப்ப இரவு நேரத்துல நம்ம வந்து ஒரு காட்டு பகுதியில போயிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுது. என்ன பயம்னா, இங்க ஏதாவது பாம்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு பய உணர்வு ஏற்படுது. அந்த பய உணர்வு எதுக்கு? கவனமா போகணுங்கிறதுக்காக. அப்ப அந்த இடத்துல குச்சிய வச்சு தட்டிக்கிட்டே நீங்க வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அந்த பய உணர்வு வருது. இப்ப வீட்டுக்குள்ளார நம்ம வீட்டுல இருந்து உள்ளார வரோம். இங்க உள்ளார பாம்பு இருக்குமோ அப்படின்னு பயம் வந்ததுன்னா, அந்த பயத்துக்கு இந்த பயத்துக்கு என்ன வித்தியாசங்க? அங்க எச்சரிக்கை உணர்வுக்காக அந்த பயம் வருது. இங்க வீட்டுக்குள்ள வீட்ட திறந்து உள்ள போகும்போது பாம்பு இருக்குமா அப்படின்னு பயம் வந்ததுன்னா, அந்த மாதிரி உணர்வ நம்ம வந்து அத கண்டுக்காம விட்டுறலாம். அத கண்டுக்காம விட்டுட்டோம்னா, அது போயிடும். இல்லைன்னு வச்சுக்கங்க, அத நினைச்சு பயந்து இன்னும் அது ரொம்ப அதிகமாயிருங்க. அப்ப அது அத்துணையுமே நன்றாக நாம் ஒன்று நினைவில் வைத்துக்கணும். இந்த உணர்வுகள் அனைத்துமே இயற்கையானவை. அது நம்முடைய நன்மைக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதனோடு பொருந்து கொண்டோம் என்றால், அதனால நமக்கு துன்பம் கிடையாது. அ இப்போ ஒருத்தரு இப்போ ஒருத்தர் என்ன செய்றாரு, ஒரு தொழில் வந்து செய்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து பயமே கிடையாது. பயமே இல்லன்னு என்ன ஆகுங்க, எக்கச்சக்கமான முதலீடு செய்து எப்பவுமே நன்மை தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா திங்க் பண்றான்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவரு தொழில்ல எக்கச்சக்கமான முதலீடு செய்து அவருக்கு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு ஒரு எதிர்மறை உணர்வு எதற்கு ஏற்பட்டதுன்னா, ரொம்ப கவனமா இருந்து அதை நடத்தணும். அப்ப வரக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே நம்முடைய புற செயலை நன்கு தெளிவாக அறிவை பயன்படுத்தி செய்வதற்கு தான் அது வருதுங்க. அப்ப அந்த உணர்வுகளை நமக்கு தேவை என்றால் நாம வந்து பயன்படுத்திக்கலாம். தேவையில்லை என்றால் அப்படியே விட்டுறலாம். அப்படியே விட்டுட்டா அது வந்து போயிடும். அப்ப எல்லா உணர்வுகளுமே நம்முடைய நன்மைக்கு தான் வருதுங்க. அது இயற்கையானதுங்க. அது தெய்வீகமானது. மிக அற்புதமாக இயற்கை அந்த மாரி அமைத்திருக்குதுங்க. அந்த உணர்வுகள் இல்லன்னா ஒண்ணுமே வந்து கிடையாதுல்ல. அது அத்தனையும் நன்மைக்கு நம்முடைய நன்மைக்கு தான் வந்து அது வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப நம்முடைய நன்மைக்கு தான் வருது அப்படின்னு நாம வந்து உணரும் போதோ, நம்முடைய உடலும், மனமும் ஒன்றாகி அங்க எந்த பிரச்சனையும் வரல. இந்த பயம் வருவத மாத்தணும். எனக்கு கோவமே வரக்கூடாது. எந்த உணர்வுமே எனக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து போராடும் போது தான் இங்க வந்து சிக்கல்ல வந்து நம்ம வந்து மாட்டிடுறோங்க. அப்ப இயற்கையே அதுதான் அதுவாகத்தான் இருக்கின்றது. பெரியவங்க வந்து சும்மா இருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சும்மா இருன்னா அப்படியே சும்மா இருக்கிறது அல்ல. சும்மா இருக்கிறது அல்ல. அந்த உணர்வுகள எது ஏற்பட்டாலும் அத வந்து எதுவுமே செய்ய வேணாம் என்று அகத்திற்காக சொல்லப்பட்டது தான் சும்மா இரு. அதை பயன்படுத்தி புறத்துல அற்புதமான காரியங்கள நம்ம வந்து செய்யலாங்க. ஏனென்றால்,
நம்முடைய 75% எனர்ஜி வந்து எதுல செலவாகுதுன்னா, இந்த உட்புற உணர்வுகளை போராடி அதன் மூலமா நம்முடைய காந்த சக்தியே வந்து போயிடுதுங்க. பயங்கர உணர்வு ஏற்பட்டு அத நிஜமா பயமா ஃபீல் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய காந்த சக்தி அப்படியே வாரி இறைச்சிருங்க. இந்த அதாவது இந்த மனத கூர்ந்து பார்த்தோம்னா, நாம கவலைப்படுற விஷயம் தெரியாமலே கூட நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். நம்ம கவலைப்படுற ஒரு விஷயம் கூட தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்போங்க. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாத்திரம் இருக்குதுங்க. அதுல தண்ணீர் ஊற்றுறோம். அதுல வந்து பொத்தல் இருக்கிற பாத்திரமா இருந்தா எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது வந்து பாத்திரம் நிறையாதுங்க. அதேபோல நம்முடைய கவலைங்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த கவலை என்ன செய்யுது, நம்முடைய காந்த சக்திய அப்படியே அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்குங்க. என்ன நம்ம வந்து பயிற்சி செய்து ஏதாவது எனர்ஜி கிடைத்தா கூட எல்லாமே வந்து போயிட்டு இருக்கோம். அப்படி நம்முடைய வாழ்நாள் 75% எனர்ஜி வந்து இந்த உணர்வுகளோடு எதிர்த்து போராடியே எல்லாமே போயிடுதுங்க. இப்ப நீங்க போராடாம அத முழுமையாக மனப்பூர்வமாக அது இயற்கையானது, இயற்கை கொடுத்திருக்கின்றது. அதை மாற்ற முடியாது, எதிர்த்து போராட முடியாது என்று நிச்சயமா முடியாதது தெரியுமா? தெரியாதுங்களா? இத புரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லைங்க. இதுவரை எத்தன முறை நம்ம போராட்டம் நடத்திருக்கோம், எத்தன முறை தோத்து போயிருக்கோம்ல. அப்ப இது முடியாது, இது இயலாது அப்படின்னு அத நாம புரிஞ்சுகிட்டா போதுமானதுங்க. அப்ப அந்த 75% எனர்ஜி இந்த புற செயல பயன்படுத்துறதுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆறு போல ஓடக்கூடிய நம்ம ஒண்ணுமே அதுல குறுக்கிடாம அது ஓடும்போது என்ன ஆகும்? அது வந்து ஒரு ஆறு மாரி ஓடிருது. அதுல இந்த ஆழ்நிலை என்ற ஒரு அந்த இயற்கை இது பார்த்தீங்களா? அந்த ஓட்டத்தோடு இந்த ஓட்டமும் கலந்து ஓடிவிடும்போது புற செயல மிக சிறப்பா செய்வதற்கு இயற்கையே நமக்கு வந்து வழிகாட்டுங்க. அந்தந்த காலகட்டத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, நமக்கு ஒரு சூழ்நிலைய எதிர்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய உணர்வுகள், அத தீர்ப்பதற்கு ஏற்படக்கூடிய அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதுதான். இப்ப இத நீங்க ஆறு போல ஓட விடும்போது, அந்த இயற்கையும் சேர்ந்து இதுல வந்து கலக்கும்போது என்ன ஆகுதுங்க, நமக்கு அந்த சூழ்நிலை ஏற்படும்போது, அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை எப்படி டீல் செய்யறது அப்படிங்கிறது இயற்கையாவே ஓட்டத்தின் இது மூலமா இருக்கக்கூடிய காரணத்தினால, அற்புதமா இயற்கை வழி நடத்துங்க. அப்ப எங்கேயுமே சிக்கலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. மனம் எப்போதும் அந்த நிலையிலே வந்து இருக்குங்க. இதுக்கு என்ன செய்யணுங்க? ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஒரே ஒரு கான்செப்ட். மனத சரி செய்வதற்கு எதுவுமே தேவை கிடையாது. அது தானாகவே தூய்மையாயிடும். அதாவது தண்ணீர் வந்து தேக்கம் அடைந்திருந்தா அது சாக்கடையா மாறிடும். அந்த சாக்கடையை ஓட விட்டோம் என்றால், அதுவே தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். ஆக மனதுல வந்து உணர்வுகளை பொறுத்தவரை எல்லா உணர்வுகளும் ஒரே ஒரு உணர்வுகள் தாங்க. அது தெய்வீகமான உணர்வா இருந்தாலும் சரி, இல்ல சாக்கடையமான எண்ணமா இருந்தாலும் சரி, மனத பொறுத்தவரை, அகத்த பொறுத்தவரை எல்லா உணர்வும் ஒன்றே ஒன்றுதான். இதுவரை நம்முடைய அனுபவத்துல தியானத்தின் மூலமாகவோ, சில பயிற்சியின் மூலமாக எத்தனை விதமான அனுபவம் நாம வந்து பெற்றிருந்தாலும் சரி, அத பிடித்து வைக்கிற காரணத்தினால அந்த பிரச்சனையே வந்து ஏற்படுதுங்க. அந்த அனுபவத்த திரும்ப நாம அனுபவிக்க நினைக்கும்போது, திரும்ப முன்ன ஏற்பட்ட அனுபவம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டா கூட இந்த உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆக இந்த ஆறு போல ஓட விட்டோம்னா, மனம் வந்து புத்தம் புதிதா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதா இருக்கும். அப்ப அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நமக்கு ஏற்பட்ட உணர்வுகளோ, ஒரு தன்மையோ, இனிமையான உணர்வோ, தெய்வீகமான உணர்வோ, எதுவா இருந்தாலும் சரிங்க. அதை நினைத்துக் கொண்டு, அத பிடித்துக் கொண்டு, நான் வந்து பெரிய ஆளு, எனக்கு ரொம்ப அனுபவம் கிடைச்சிருக்குது. எனக்கு அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது. அது எல்லாமே மாயை. மனத பொறுத்தவரை, அகத்த பொறுத்தவரை, உங்களுக்கு எவ்வளவு தெய்வீகமான உணர்வு ஏற்பட்டாலும் சரி,
அதுவும் ஒன்றுதாங்க. நமக்கு அருவருப்பான உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அதுவும் ஒண்ணுதான். 2மே ஒண்ணுதான். அத பத்தி எதுவுமே கிடையாதுங்க. அங்க 2லயும் எந்த வித்தியாசம் கிடையாது. இயற்கையில எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனால் நாம செய்யக்கூடிய செயல்ல தான் நல்லவை, கெட்டவை என்பது இருக்கின்றது. அகத்த பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. ஆக எது வேணாலும் விட்டு போகட்டும் அப்படின்னு விடும்போது, அங்க ஏற்படக்கூடிய மாற்றம், செயல் எல்லாமே நல்ல செயலை செய்யக்கூடிய ஒரு வல்லமை வந்துரும். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு சாதாரண புரிதலை புரிந்து கொண்டால் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இது ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அகத்துல நாம ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்ளணும். அதை பயன்படுத்தி வரக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தி புறத்துல செயலை மிக சிறப்பாக செய்யணும். அறிவை நன்கு பயன்படுத்தணும். அப்பதான் அறிவு நன்கு வேலை செய்யுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது குழப்பம் ஏற்படுது. ஒரு ஒரு நேருக்கு நேர் ஒரு பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறோங்க. நாள்தோறும் பிரச்சனை இருக்கு. அப்புறம் இன்னொன்று கூட உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டா புரிதல் ஏற்பட்டதுன்னா, நம்ம எப்பவுமே எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமா? அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் பிரச்சனை, சிக்கல் எல்லாமே எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம எடுத்துக்கொள்ள விதத்தை பொறுத்திருக்கின்றது. ஆக எந்த பிரச்சனை, எந்த சிக்கல் இருந்தாலும் நம்ம பாதிக்கப்படாம இருந்தாலும் அது போதுமே. அந்த பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அத புரிந்துகிட்டா போதுமாச்சே. அவ புரிந்து கொண்டாலே நம்ம பாதிக்கப்படாம வந்துட்டு தான் இருக்கோம். ஆக வரக்கூடாது, நாம எதிர்பார்க்க கூடாது. அதுல இன்னொரு விஷயம், இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் முடியாது. ஏன்னா அது மாறிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து இருக்கக்கூடியதுங்க அது. தொடர்ந்து இருக்கக்கூடியதுன்னா, அதாவது மனதை பத்தி நாம சொல்லக்கூடனா, அது தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள். 5 புலன்களுமாக என்னென்னலாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், அது எல்லாமே தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கின்றது. ஒரு ஆறு போல. இப்போ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த ஆறை நீங்க எவ்வளவு நாளா பாக்குறீங்கன்னு. அவர் சொல்றாரு, இந்த ஆறை நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேங்கிறாரு. ஆக்சுவலா 10 நிமிஷத்துக்கு முன்ன பார்த்த தண்ணி இங்க கிடையாதுங்க. நாம பார்த்த தண்ணி அங்க போயிடுச்சு. இப்ப புதுசா வருது. ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் நிலையாக ஒரு ஆறு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல மனம் என்பது நிலையான ஒரு பொருள் கிடையாது. நிலையான ஒரு பொருள்னா அதை மாற்றுவது கடினம். இது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தால் அதை புரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஓட்டத்துல எல்லாமே போயிருங்க. எல்லா உணர்வுகளும் எல்லாமே போயிரும். ஆக நாம ரொம்ப புத்தம் புதிதாக ஒவ்வொரு நாளும் புத்தம் புது மனிதனாக இருக்கலாம். அதை நீங்க அனுபவித்து பாருங்க. அந்த வேற ஒண்ணுமே வேணாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுறது கஷ்டம் கிடையாது. அந்த நிலையில பார்க்கும்போது, ஏன்னா இயற்கையை அந்த மாதிரி அமைத்திருக்கிற காரணத்தினால அந்த வேற பரிமாணத்துக்கு போகும்போது அத மனதுல நேருக்கு நேர் நாம ஃபீல் பண்ணலாம். நேருக்கு நேர் நம்ம உணரலாம். அதுதான் முக்கியம். அதை உணர்ந்துட்டோம்னா போதும், நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆகவே நாம அந்த மாதிரி நிலையில புறத்துல நாம் செய்வதற்கு ரொம்ப வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போது உலகத்தினுடைய நிலை என்ன என்று பாருங்க. நாம ஒருவர் ஒருவர் நினைந்தார் என்றால் இந்த அலைநீளத்துல யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் அது பளிச்சுன்னு புரிஞ்சிடும். நாம அந்த உணர்வோடு இருந்தா போதும். இதெல்லாம் பேச்செல்லாம் கேட்க தேவையில்லை. எதுவுமே கேட்க தேவையே கிடையாதுங்க. அந்த இது மட்டும் இருந்தன்னா அதோட யாரெல்லாம் அந்த வேவ் லென்த் இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் அப்படியே பழிச்சுன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருங்க. அது மாதிரிதான் எதிர்காலத்துல நடக்க போகுதுங்க. இதுவரை எத்தனையோ மகான்கள், ஞானியர்கள், சித்தர்கள் எந்த இயங்கினாங்கல்ல அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நாம நேருக்கு நேர் பார்க்க போறோங்க. அத்தனை பேர் தெளிவோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்த போறாங்க. வேதாத்திரி மகரிஷி ஒரு ஒரு முறை குறிப்பிட்டாங்க. ஒரு தீவு இருக்குது. அதாவது அந்த இடத்துல பல்வேறு தீவு இருக்கு. ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சாம், அந்த தீவுல இருக்கிற ஒரு குரங்கு அந்த கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த கிழங்கு எல்லா குரங்களும் அப்படியே கடிச்சு சாப்பிடும்.
ஒரு தீவுல இருக்கிற குரங்கு என்ன பண்ணுச்சான், அந்த கிழங்க போய் அந்த கடல் நீர்ல அலசிட்டு சாப்பிட்டுச்சாம். அவ்வளவுதான். இதெல்லாம் எந்த குரங்குமே பார்க்கல. அங்க இருக்கிற பல்வேறு தீவுகள்ல அதன் பிறகு பல்வேறு தீவுல இருக்கிற எல்லா குரங்குகளும் போய் தண்ணீர்ல அலசி சாப்பிட ஆரம்பிச்சுச்சாம். அப்படி ஒரே வேவ்லென்த் இருக்கும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஆக நாமும் அந்த இதுக்கு நாம வந்து நிச்சயமா போக முடியும். அப்ப அடையறதுக்கோ தேடுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இருக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் நம்ம ஏதாவது கற்பனையாக அது வேணும், இது வேணும், இந்த நிலைக்கு போகணும், அந்த நிலைக்கு போகணும், இதை அடையணும் அப்படிங்கும்போதுதான் பிரச்சனை. ஆக அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தன்னை அறிய தேவையில்லை. ஏன்னா அதுவாதான் ஒரு வேலையுமே கிடையாதுங்க. தன்னை அறிதல்னா ஏற்கனவே இறைநிலையாகத்தான் இருக்கின்றோம். இங்க வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதுல புரிந்து கொண்டால் போதுமானது. அதுல தானாகவே வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே அது வந்து கிடைக்கணும். ஆகவே சும்மா இருக்கிறதுக்கு ஒண்ணும் செய்ய தேவையில்லை. எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. ஏங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுங்களா? எத்தனை மகன்கள் அந்த பேரின்ப உணர்வு வந்து அனுபவித்தாங்களோ அதே போன்ற பேரின்ப உணர்வு அப்படியே நம்ம சர்வ சாதாரணமாக அதாவது நம்ம நடைமுறையில குடும்பத்துல தொழில்ல ஆபீஸ்ல எந்த நிலையில் இருந்தாலும் யாருக்குமே தெரியாம ரகசியமா ரொம்ப ஜாலியா அற்புதமா இருக்கலாங்க. ஒவ்வொருத்தரும் இருக்க முடியுங்க. இதுக்கு ஒரே வழி புரிதல். அவ்வளவுதான். வேற புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்றது வந்து காரணம் வந்து அதுதாங்க. அப்புறம் பாருங்க பிரச்சனைனா ஒண்ணுமே எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். நம்ம மனம் மட்டும் பாதிக்காம அப்படியே இருக்கும். இன்னொன்னு மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்தேங்க. ஒரு தடவை வந்து ஆழியார்ல வந்து அவங்க வேதாத்திரி மகரிஷி வந்து மௌனம் இருந்தாங்க. ஒரு அம்மா வந்து மௌனத்துக்கு போனாங்க. மௌனத்தை இருந்துட்டு அவருடைய அந்த அலையில இருந்து வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அதாவது எனக்கு கஷ்டம்னா கஷ்டம், துன்பம்னா துன்பம். அவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நானு. எனது மாதிரி துன்பம் உலகத்துல யாருக்குமே வராது. என்னுடைய துன்பத்தை மட்டும் இந்த உலகத்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அப்பயும் கொஞ்சம் எனக்கு துன்பம் மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மௌனத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு இப்ப எப்படிமா இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஜாலி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா. என்னங்கம்மா உலகத்துக்கே பிரிச்சு கொடுத்தா கூட கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு சொன்னீங்க, துன்பம் எல்லாம் போயிடுச்சான்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த துன்பம் ஏற்பட்ட எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா நான் மட்டும் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னாங்க. இவ்வளவுதாங்க விஷயமே. வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. அந்த புரிந்து கொண்டால் போதுமானது. அந்த மாற்றத்தை நாம வந்து பார்க்கலாம். ஆஹ் யாரு எப்ப புரிஞ்சுக்கிறாங்க அதை பொறுத்து இருக்குது. இந்த நிமிஷத்துல கூட புரிஞ்சுக்கலாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப கேட்கும்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தானாக தோணிட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கே தெரியாது. நம்ம நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம்னா கூட தெரியாத நிலைக்கு நம்ம போயிடலாம். ஆக அந்த மாதிரி நாம முயற்சி செய்து அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கும்போது இங்க ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அதனால அது விரிந்து பறந்து வந்து செல்லுங்க. அது இயற்கை பார்த்துக்கும். அது உலகம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நாம ஏங்க இந்த நம்முடைய மனசே நாம ஒண்ணும் சரி பண்ண முடியல. உலகத்து பிரச்சனை நம்ம என்ன பண்ண போறோம்? அது இயற்கை பார்த்துக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது, இயற்கைங்கிறது என்ன அதை கொடுக்குது? மனிதனோடு செய்யக்கூடிய தவறுக்கு தான், செய்த செயலுக்கு தான் விளைவாகுது. அது வந்து தப்பு செய்வதற்கு வரல. ஒரு துன்பம் நடக்குதுன்னா செய்த செயலுக்கு விளைவு. ஆக நாம அந்த செய்த செயலுக்கு என்ன செயல் செய்யறோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஓட்டம் அப்படின்னா அங்க எந்த மாதிரி தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்ப இயற்கையை எல்லாமே கவனித்துக் கொள்ளும். ஒன்றுமே அங்க கிடையாது. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப இன்பமாக, ஒரு பேரின்பமாக எப்பவுமே வந்து இருக்கலாங்க. இது வந்து ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்தை இந்த கருத்தை அவங்க பகவத் ஐயா வந்து சொன்னாங்க. ஒரு முறை நான் கேட்கும்போதுதான் தெரிஞ்சது. நான் ஒவ்வொரு முறையும் வந்து
மகரிஷி தத்துவத்தையும் மகரிஷியோட உயிர் கலப்பு பெற்றும் போது நான் மீட்டிங்ல பல முறை சொல்லியிருக்கேன். எனக்கு மட்டும் கடவுள் நேர உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன வரம் வேணும்னா, வேதாத்திரி மகரிஷியோட பெற்ற அனுபவங்களை மட்டும் அதை எடுத்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்வேன். அந்த மாதிரி அனுபவங்கள், தெய்வீக அனுபவங்கள் எக்கச்சக்கமா எல்லாமே இருந்திருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தெய்வீகமான உணர்வும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அருவருப்பான உணவு ஒண்ணுதான் அங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவர் பகவத் ஐயா சொல்லும் போதுதான் ஓங்கி ஒரு அறை கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. நினைச்சுக்கிட்டு நம்ம பெரியா நினைச்சோம்னா நான்கிற உணர்வு இன்னும் வலுப்பட்டு இன்னும் பெரிதா போயிருங்க. அங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும் போது அங்க அனுபவிக்கிறதும் கிடையாதுங்க. அதாவது அனுபவம் அனுபவிக்கிறான். இந்த இடத்துல அந்த அனுபவத்தை நம்ம பிடித்து வைக்காம போகும்போது அனுபவம் ஓடி போயிருது. இந்த அனுபவிக்கணும் ஓடி போயிடுறான். அப்ப நான்கிறது அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா பிரவாகத்தில் கலந்துருது. ஆக எதையுமே தான் செய்யறேங்கிற உணர்வு கூட இல்லாம ரொம்ப அழகா இருக்குங்க. ஆக அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் அவங்க பகவத் ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அந்த கருத்து தான் நான் அதை படித்து புரிந்து ஏற்பட்ட காரணத்தினால இது எந்த மாதிரி இயக்கத்துல நான் சொன்னனோ, நான் பெற்ற உணர்வை நான் பேசினா அத்தனை பேர் கேட்டு அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்புறேன். இன்னும் எதிர்காலத்துல இதன் மூலமாகவே அந்த புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சத்தியமாக நான் நம்புறேங்க. அந்த மாதிரி உலகத்துல பெரிய ஒரு மாபெரும் மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த முடியும். அதனோடு நாமும் கலந்து நாமும் அதை உணர்ந்து நாம உணர்ந்துட்டா போதும். தானா மாற்றம் ஒண்ணுமே நம்ம செய்ய வேணாங்க. தானாவே அந்த மாற்றம் நடக்கும் என்று கூறி இவ்வளவு நேரம் ஒரு 20-25 நிமிடத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது என்னைய அறியாமலே ஆறு போல ஓடி போயிடுச்சுங்க. அது விட்டது. இதுவரை செவிமெடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்வை என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட ஒரு காரணத்தினாலே நான் எந்த அளவிற்கு பேரானந்தத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்வதற்கு வார்த்தையே கிடையாதுங்க. இது தனிப்பட்ட ஒரு நபருடையது அல்ல. வாருங்கள், இந்த பேரின்ப உணர்வை நாம் அனைவரும் சேர்ந்து அனுபவிப்போம். அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வேற யாரும் கேள்வி கேட்கறதுன்னா நீங்க ஐயாட்ட கேட்கலாம். இப்ப ஐயா பேசினதுல இருந்து நீங்க உங்களுக்கு கேள்வி சந்தேகங்கள் வந்திருக்கும். அது விஷயமா நீங்க கேள்வி கேட்கறதுன்னா நீங்க இந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் வச்சிருக்கோங்க மொபைல்ல. கீழே ரைட்ல ஒரு 3 டாட்ஸ் இருக்கும் அந்த ரைட் கார்னர்ல. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் வேணுக்கா கேட்குறாங்க. கேளுங்கம்மா. வேணுகாமா. ஐயா, இப்போ நீங்க மனசு பத்தி பேசுனீங்க. அதுல நம்ம ஆறு போல ஓட விடணும்ன்றத சொன்னீங்க. இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே பணிபுரியறவங்களோ இல்ல நம்மளோட சேர்ந்து பணிபுரியறவங்களோ சில தவறுகளை அவங்க செய்யும் போது நம்மளுக்கு கோபம் ஏற்பட்டுடுது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அதுக்கு அந்த கோபத்துக்காக நம்ம அவங்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் பண்ணிடுறோம். இதை நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றோம். அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறொரு நபர் நம்மள்ட்ட வராங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு திரும்பவும் அந்த இன்னொரு நபர்கிட்ட நம்ம குறை கூறுற மாதிரி, குறை கூறுறதுன்னு அதை சொல்ல முடியாது. இந்த தவறு அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி செய்யாம கூட இருந்திருக்கலாம்னு அன்னைக்கு அதை வெளிப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா சாயந்தரம் நினைச்சு பார்க்கும்போது
நம்ம அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாம இருந்திருந்திருக்கணுமோ? இல்ல அந்த ஒரு நபர்ட்ட மட்டும் சொல்லிட்டு விட்டிருந்திருக்கலாமோ? அடுத்த நபருக்கு போய் ஏன் அந்த மாதிரி ஒரு தவற நீங்க திருப்பி செய்யாதீங்கன்னு தேவையில்லாத தகவல் நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்துட்டோமோ? அவங்க வந்து தப்பா நெனச்சுப்பாங்களோன்னு தான் மனசு. ஆமா கொஞ்சம் 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 சப்தமா பேசுங்கம்மா. ஓ! ஐயா, இப்போ வொர்க் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு வேலை சரிங்க. சரியா செய்யல. அப்ப அவங்க கிட்ட நம்ம வந்து நீங்க சரியா செய்யல அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னும் வேற நபர்கள் வராங்க. அவங்க கிட்ட இந்த எக்ஸ் வந்து ஒரு தவற செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு தவற நீங்க இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மனசுல என்ன தோணுதுன்னா, இவங்கள அவங்களுக்கு தவறு நீங்க செஞ்சிருக்கீங்கன்றத மட்டும் சொல்றதோட நம்ம நிறுத்தி இருந்திருக்கலாம். அத விட்டுட்டு மீதி இருக்கிற நபர்கள்ட்டலாம் போயி, இதே மாதிரி ஒரு தவற நீங்க செஞ்சிராதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து என்னோட மனச வந்து பாதிக்கும். அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி நினைக்குது. இப்போ வந்து இத வந்து எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துறது? அப்படிங்கிறது. அப்ப ஆறு போல ஓட விட்டா அவங்களோட தவறு வந்து திருத்திக்காமயே போயிடுமோ? அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இப்ப யோசிக்கிற மாரி இருக்கு எனக்கு. சரிங்கம்மா. ம். அதாவது அ. ஆறு போல ஓட விடுதுங்கிறது நம்முடைய உணர்வுகளைத்தான் ஆறு போல ஓட விடுதுங்க. மனதுல ஏற்படக்கூடிய உணர்வுகள தான் ஆறு போல ஓட விடணும். நாம செய்யக்கூடிய செயலுங்கிறது அது வந்து வெளிப்புறத்துலங்க. அத வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன கடமையோ, அந்த கடமைய வந்து சிறப்பா நம்ம வந்து செய்யணும். தவறு செய்தா சுட்டிக்காட்டுவது முக்கியமானது. அப்பதான் வந்து ஒரு இடத்துல, அது தொழிலா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், சுமூகமா நடக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அந்த இடத்துல நம்முடைய கடமைய செய்யணும். ஆக, நமக்கு அந்த மாரி ஓப்பனா அது சொன்னதுனால நமக்கு அது இது மாரி சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு இயற்கையானது. அந்த உணர்வ அது இயற்கையானதுன்னு திரும்ப அத போட்டு நாம இல்லாம இருந்திருக்கலாம், நடக்காம இருந்துக்கலாமே அப்படின்னு நினைத்து வருத்தப்படாம அத ஃப்ரீயா விட்டுட்டு, அடுத்த முறை வந்து அத சொல்லும்போது எப்படி அதை வந்து சுட்டிக்காட்டுவது? இல்லைன்னா வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோடு எப்படி சொல்றது அப்படின்னு நம்முடைய அறிவைப்படுத்தி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நாம இன்னும் ரொம்ப நல்லா கத்துக்கலாங்க. இந்த அகத்த விட்டுட்டோம்னா, அந்த மாரி செய்யக்கூடிய வல்லமை நமக்கு வந்து கிடைச்சிரும். அத அது மாரி அவங்க செய்றாங்கல்ல, அத வந்து விடக்கூடாதுங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஒரு கடமை இருக்குது. அந்த கடமைய சிறப்பா செய்யணுங்க. மனதுல இருக்கக்கூடிய உணர்வு தான் ஆறு போல ஓடவிடணும்னு சொன்னத தவிர, மத்த செயல் அந்த மாரி வந்து கிடையாதுங்க. அது அகத்துக்கு தான். புறத்துல என்னென்ன செய்யுமோ அந்த கண்டிப்பா செய்தே தீரணும். சில இடத்துல கோபத்த பயன்படுத்தினாலும் அது நடக்கும்னா, தாராளமா கோபத்தையும் பயன்படுத்தலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களாம்மா? ஜெயக்குமார் கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா இப்ப ரேணுகா அம்மா சொன்ன மாதிரிதான் எனக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்படிங்க? இப்ப என்னுடைய இதுல ஏதாவது மிஸ்டேக் என்னன்னு தெரியல. எனக்கு சவுண்ட் சரியா கேட்கலீங்களே. என்னுடைய போன்ல ஏதாவதா? வால்யூம் செக் பண்ணுங்கய்யா. எப்படிங்க? ஐயா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ரொம்ப லேசா எனக்கு கேக்குதுங்களே. அதிகமா. இப்ப பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நான் கொஞ்சம் கூர்ந்து தான் கவனிச்சு தான் வந்து கேட்கிற மாரி இருக்கு. சரிங்க ஐயா. சரி சொல்லுங்க. நானு புரிஞ்சுக்கிறேங்க. ஐயா இப்ப அவங்க அம்மா ரேணுகா அம்மா சொன்ன மாதிரி இப்ப ஒர்க் பிளேஸ்லயே தான்
இப்ப இப்ப நான் இருக்கிற பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெயக்குமார் நாளும் சரியா காதுல விழலையே. என்ன காரணம் தெரியலையே. பிரகாஷ் என்ன காரணம் சரியா அது அவர் பேசுறதுக்கு சரியா சவுண்டு. உங்களுக்கு சவுண்ட் இப்ப நான் பேசுறது கேட்கலாம் உங்களுக்கு? நீங்க பேசுறது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் கேட்கும். கம்மியா தான் இருக்கா? வேல்யூம் கொஞ்சம் உங்களோட போன்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. மேபி உங்க போன்ல வேல்யூம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்படிங்க? சவுண்ட் உங்களுக்கு போன்ல அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா அதிகம் வச்சிருக்கேன் நான். ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? ஹெட்போன் ஒரு நிமிஷம். சரிங்க. ஹெட்போன் போட்டுருக்கு. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? இப்ப முன்னோக்கி இப்ப பரவாயில்லைங்களா? சொல்லுங்க. ஜெயக்குமார் சொல்லுங்க. ஐயா, இப்ப அவங்க அம்மா ரேணுகா அம்மா சொன்ன மாதிரி அதே ஒர்க் பிளேஸ்ல தான். இப்ப என்னோட பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஜெயக்குமார், ஒரு நிமிஷம். இது யாரு வாங்கினா? யாரு வாங்கினா? ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? வெயிட் பண்ணுங்க ஐயா, வீடியோல இல்ல. வாய்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? இப்ப நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. உங்களுக்கு மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க. அன்மியூட் பண்ணிருங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. கேக்குதுங்களா? இப்ப ஜெயக்குமார் நீங்க கேளுங்க. ஜெயக்குமார். ஐயா ஜெயக்குமார். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா வேற வேற ஒரு வேவ் லென்த்ல உள்ள கிளைண்ட்ஸ் வந்து நம்ம மீட் பண்றோம் ஐயா. இப்ப காலையில நம்ம போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம 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 ஒரு மைண்ட் செட்டப் வந்து ஒரு நல்ல ஒரு மூட்ல இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ளசண்டா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் நம்ம மீட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பத்தி ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அதை பேசி முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு வேவ் லென்த்ல வராங்க. இப்ப அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம ஒரு ப்ளசண்டா இருக்கும். அப்ப நம்ம அங்க இருந்து ஆஃப் மினிட்ல வந்து பேசுறவங்க வந்து நமக்கு ஒரு ரியாக்ஷனே மாத்திடுறாங்க. இப்ப அடுத்த ஒரு கஸ்டமர் வந்து அவரு ஒரு நல்ல ப்ளசண்டான ஒரு மூட்ல வர்றாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட பேசுறப்ப நமக்கு அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாம போயிருது. அப்ப அவங்க கிட்ட வந்து நம்மளால ப்ராப்பரா ரியாக்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இங்க வந்து இப்ப நாங்க வந்து இப்ப வெளியில இருக்கனால இப்ப எல்லா கண்ட்ரிஸோட உள்ள பீப்புள் எல்லாத்தையுமே மீட் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குங்க. இப்ப நம்ம நார்மலா பர்சனல் லைஃப்ல இப்ப நம்ம அமைதியா இருக்கிறப்ப இல்ல ஃபேமிலிலயோ நீங்க சொல்ற மாதிரி அந்த 6 போல் அதை விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஆபீஸ் சிச்சுவேஷன்ல வந்து இதை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அது எப்படி என்ன பண்ணலாங்கய்யா?
சரிங்க. இது எல்லாமே வந்து உணர்வுகள் தான். உங்களுக்கு வந்து என்ன அது சூழ்நிலைய வந்து பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையை நீங்க வந்து எதிர்கொள்ளும் போது மனதுல வந்து அந்த உணர்வுகள் வந்து ஏற்படுது. நீங்க அந்த மன உணர்வுகள் என்ன மாரி இது மாரி கஷ்டமா இருக்கே, இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்னு அதுக்கு கவனம் செலுத்தும்போது, இவங்கள வந்து கவனிக்க முடியாம போயிருதுங்க. அது எந்த மாரி உணர்வு வேணா வரட்டும் அப்படின்னு அத விட்டுட்டோம்னா, அந்த நேரத்துல அத ஹேண்டில் பண்ணக்கூடிய அறிவினுடைய திறமை வந்து அதிகமாகுங்க. பாருங்க ஒரு கஸ்டமர் வந்து இனிமையா பேசினாரு, மனம் இனிமையில இருக்கு. அடுத்தது வந்து இரிட்டேட் பண்ணிட்டாரு. இப்ப இதன் மூலமாக இந்த இரிட்டேஷன் வந்து விட முடியல. அப்ப அடுத்தது பண்ணும்போது முன்ன மாரி அவங்கள வந்து டீல் பண்ண முடியல. இது இந்த இரிட்டேஷன் அப்படிங்கிறது விட முடியாத காரணத்தினால, அது அந்த உலகத்துல வந்து மக்கள் அந்த மாரி தான் இருப்பாங்க. அந்த மாரி காரணத்துல அவங்க இருக்கும்போது, அந்த மாரி டீல் பண்ணும்போது நமக்கு இந்த மாரி தான் ஏற்படும். அப்படின்னு நாம வந்து அந்த உணர்வ வந்து விட்டுட்டோம்னா, அத அதிகமா எடுத்துக்காம விட்டுட்டோம்னா, சிறிது காலத்துல நம்முடைய அறிவுக்கு அவங்க எப்படி டீல் பண்றதுன்னு அது வந்து புதிய புதிய கோணத்துல ஏன்னா இயற்கை வந்து மிக அற்புதமாக அது வந்து அத எப்படி செயல்படுன்னு அது வந்து சொல்லிக் குடுக்குங்க. அதனுடைய ஓட்டத்துல போயிட்டோம்னா, அது வெற்றிகரமா நம்ம வந்து முடிக்க முடியுங்க. ஆனா என்ன அது அப்படிதான் ஏற்படும். அது இயற்கையினால் தானே யாரு வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த மாரி டீல் பண்ணும்போது, அந்த இரிட்டேஷன் ஏற்படத்தான் செய்யும். அந்த இரிட்டேஷன் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த இரிட்டேஷனை எதிர்த்து போராடாம இருந்தோம்னா, அது பாட்டுக்கு எது இருந்தாலும் பரவால்ல அப்படி இருக்கும்போது, இப்ப நீங்க செயல செய்ய முடியும். அப்ப இரிட்டேஷன் இருக்கக்கூடாது. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நாம பார்க்கும்போது, திரும்ப அந்த இரிட்டேஷன் போறதுக்கோ பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிரும். அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம் நம்முடைய கடமைய செய்ய முடியாம போயிருங்க. அது வந்ததுல ஏற்கனவே அந்த பழக்க ஓட்டத்தில் விட்டு இருந்தோம்னா, இப்ப அதனால நம்ம வந்து பாதிக்காம இருக்கலாங்க. அந்த உணர்வையும் ஓட்டத்துல தான் விடணும். உள்ளுக்குள்ளார மட்டுமே ஆ உலகத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த மாரி இருக்குன்னா, நீங்க இந்த மாரி நபர்கள பார்த்து, பார்த்து பழகி, பழகி நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமா அதிலயே ஆராய்ச்சி எடுத்தலாம். ஆனா பார்க்கும்போது இவரு எப்படி அப்படிங்கிறது வந்துரலாங்க. எந்த மாரி டீல் பண்ணணும்? இவரு எப்படி டீல் பண்ணணும்? எப்படி எவ்வளோ டீல் பண்ணணும்? அப்படிங்கிறது ஒரு ஆ நமக்கு திறமை ரொம்ப அதிகமாயிருங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்க ஆரம்பத்துல வந்து இருக்கிறப்ப, எப்படி அவங்க டீல் பண்ணி வெற்றி பெற்றீங்க? இப்படி இப்ப வந்து எப்படி வெற்றி பெறணும் உங்களுக்கு நீங்களே இதுலயே நீங்க வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இயற்கையாவே நம்ம முன்னேற்றம் அடையுது அப்படிங்கிறப்ப, அந்த அந்த உணர்வுகள மதிப்பு குடுக்காம இருந்தா, இன்னும் அதிகமா நம்ம வந்து வெற்றி பெற முடியும். கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஜெயக்குமார். வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்கறவங்க யாரா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மனசு சம்பந்தமா ஐயா பேசுறது சம்பந்தமா எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க ஐயாட்ட. அசோகன் எதுவும் கேள்வி கேக்குறீங்களா நீங்க? கார்த்திகேயன் கேள்விகள் வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்கய்யா. சரிங்க. சரிங்க. அப்ப நிறைவு செய்துக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் விஷயமா ஒரு விஷயம் சொல்லிடுறேங்கய்யா. சொல்லுங்க. கனக சபா ஒருத்தருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் அன்மியூட் பண்றேன். அவர் பேசுவார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. நீங்க ரொம்ப அருமையா இருக்குங்கண்ணா.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒரு சின்ன ஒரு கேள்விங்கண்ணா, ஒருத்தர் மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டேனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க. சரிங்க. அது நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. சரிங்க. எந்த நேரமும் அந்த இது வந்துகிட்டே இருக்கு நம்ம மனசுல. என்னடா இப்படி நடந்துகிட்டமேட்டு. சரி. அத சுத்தமா என் மனசுல இருந்து வெளியே எடுக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. மனித இனத்திலேயே பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனைனா, இது ஒண்ணு சொன்னீங்க, இது மாதிரி எத்தனையோ இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வுல இருந்து விடுபடாம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாம செய்தோம், அது முடிஞ்சிருச்சுங்க. அது முடிஞ்சது, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு மாற்றம் முடியாது. அப்ப குற்ற உணர்வு ஏற்பட்டதுன்னா அந்த குற்ற உணர்வை நினைத்து பார்த்து அதுக்கு இன்னும் நம்ம உயிர் கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னும் மேலும் மேலும் பெரிதாயிட்டே இருக்கு. அதை மாற்றம் நினைக்கும் போது இன்னும் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருதுங்க. அப்ப குற்ற உணர்வு அது ஏற்படுவது இயற்கை. அது முடிஞ்சிருச்சு, இனிமே அதை எதுவுமே செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. என்ன செய்யலாம்? நம்ம ஒரு வேதனையை கொடுத்துருக்குன்னா அதுக்கு பிராயச்சித்தமா ஏதாவது செய்யலாம். ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா அதை செய்தனா ரிலீஃப் ஆயிடும். அப்படி செய்ய முடியாத நிலை இருக்குன்னா நீங்க மானசீகமா கூட அவர்களை நினைத்து, நான் செய்தது தவறு, என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேட்டு கூட அதை சரி பண்ணிக்கலாம். அதை முடிஞ்சு போனதாங்க. எதுவுமே பண்ண முடியாதுங்க. அப்ப குற்ற உணர்வு நமக்கு என்ன, அதை நினைத்து பார்க்கும்போது நாம தான் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும். அதுக்கு இன்னும் ரொம்ப பலத்தை கொடுக்குறோங்க. அது பரவாயில்ல, இருந்துட்டு போகுது அப்படின்னு அதை ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அது சரியா போயிருங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். அதை நம்ம கண்டுக்காம இருக்கணும். இதுவரை திரும்ப நாம அது போயிட்டு நாம எடுத்து சவாரி செய்யும் போதுதான் அதுக்கு இன்னும் ஜாஸ்தியா விடுங்க. அதுக்கு பலம் ஜாஸ்தியாயிருது. சரி பரவாயில்ல, முடிஞ்சிச்சு, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, இனிமே முடிந்ததுதான் அப்படின்னு மனதால அதை ஏத்துக்குங்க. அந்த மாதிரி இது மாதிரி இருந்தா நமக்கு குற்ற உணர்வு இருக்கத்தான் செய்யும். அது இயற்கையானது. நீங்க பரவாயில்ல, இந்த உலகத்துல எத்தனை பேர் குற்றம் செஞ்சுட்டு குற்ற உணர்வு இல்லாம திருடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த குற்ற உணர்வு நம்முடைய நல்ல மனதை குறிக்குது. சரிங்களா? நல்ல மனதை குறிக்குது. ஆக அதை அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்டோம்னா அது மாறி போயிடும். அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. அவரு சார் அந்த கேள்வியை கேட்டாரு. ஜெயக்குமார் சாரும் மோர் ஆர் லெஸ் சிமிலரா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது எனக்குமே. ஒர்க் பிளேஸ்ல சில டைம்ல நம்ம ரொம்ப கடுமையா நடந்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளைக்கு மனசுல போட்டு நம்மளுக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி அவங்க நம்ம மேல அதுல தவறு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டோம்னா கூட அதுலேருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பதில நீங்க எங்களுக்கு குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அதனாலும் செய்யலாம். அது செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் தான். நடந்த விஷயத்த நம்மளால மாத்தி அமைக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஏன்னா மனசுல நெனச்சது அத அவரு வார்த்தையில கொண்டு வந்துட்டாரு அந்த கேள்விய. நன்றிங்க அது ஐயா. மட்டும் இல்லைங்க, இன்னொரு இது, நம்ம ஒருத்தர்கிட்ட நாம பேசினாதான் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேசினா கூட புரியாதுங்க. ஆனா மானசீகமாக அந்த உணர்வோடு, நிஜமாகவே அந்த உணர்வோடு அவங்க நினைத்து பார்க்கும்போது, அந்த சொல்லும்போது நிச்சயமா அவங்ககிட்ட போய் அவங்களுடைய உயிர்ல கலக்குங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. நம்ம நேரா சொன்னாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சமயத்துல பாத்தீங்கன்னா நேரா சொன்னாதாங்க புரியாது. இந்த மாதிரி மானசீகம் சொன்னா ரொம்ப நல்லா புரியுங்க, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆக நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு, இந்த உணர்வு அங்க போய் தாக்குதுங்க. ஆக நிஜமாகவே அந்த உணர்வோடு, அந்த அந்த அன்பு உள்ளத்தோடு, அந்த கருணையோடு, அந்த அன்பு கருணை எப்போ வரும்னா, இதெல்லாம் பிடிச்சு வைக்காம இருந்தோம்னா அது எல்லாமே அன்பும் கருணையா தான் மாறுங்க. அப்போ நமக்கு எந்த இதுவும் இருக்காது. அவங்கள நினைத்தா கூட எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, இந்த அந்த கள்ளங்கபடமற்ற தன்மை, உண்மையாகவே அங்க உள்ள இருக்கிற மனம், அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் தான் இருக்குதுங்க. அது குழந்தை எப்படி இருப்பா அதே மாதிரி இயற்கை அது மாதிரிதான் இருக்குதுங்க.
அதே நிலைதான். ஆக அந்த உணர்வு வந்துச்சுன்னா நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க இது பிரித்து கூட பார்க்க முடியாத நிலைக்கு நம்ம போயிடலாங்க. ஆக அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த மானசீகமா நினைக்கும் போது அவங்க உயிரை ஊடுருவி தாக்கி அவங்களே கூட ஒரு ரிலீஃபான ஒரு இது கொடுக்க முடியுங்க. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அண்ணா சொல்லுங்க அண்ணா. அண்ணா கனகசபா பேசுறேங்கண்ணா. தெரியுதுங்க. அண்ணா இடையில கட் ஆயிடுச்சுங்கண்ணா, கொஞ்சம் டவருக்கு ப்ராப்ளம்ண்ணா. அப்படியா? ஆமாங்கண்ணா. அண்ணா அந்த லாஸ்ட் பேசுனப்ப நான் கொஞ்சம் டவர் இது கட் ஆயிடுச்சுங்கண்ணா, போன் கட் ஆயிடுச்சுங்கண்ணா. அந்த குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்கண்ணா 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 அது கட் ஆயிடுச்சுங்கண்ணா. இல்ல அதான் அந்த குற்ற உணர்வு வந்து இயற்கையானதுதான், அது இயற்கை தான் அப்படிங்கிறது ஏத்துக்கணும். ஏன்னா உலகத்துல ஒரு பேர் வந்து தான் வந்து என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல நமக்கு ஒரு குற்ற உணர்வுனா அது ஒரு நம்முடைய ஒரு நல்ல நம்ம கிட்ட இயல்பாக ஒரு நல்ல தன்மை இருக்குது அப்படின்னு நாம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால அந்த குற்ற உணர்வு வந்து எடுத்துக்காம அது முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்மளால முடிஞ்சதுன்னா, அதாவது முடியுமான்னு பார்க்கணும். முடியலையா அவங்களுக்கு பிராயச்சித்தமா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி செய்ய முடியல அப்படின்னா நாம அந்த கொடுத்ததுக்கு நாம வந்து மானசீகமாக ஒரு வருத்தத்தையும் ஒரு மன்னிப்பையும் கேட்டோம் அப்படின்னோம்னா இங்க அந்த குற்ற உணர்வு சரியா போயிடும். அது மாதிரி நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒருத்தர் நபர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையும் இது நன்றா இருக்கும் அப்படிங்கிற நாங்க இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா மனம் வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு தன்மையை வந்து ஏற்பட்டுருச்சுங்க. அதனால நமக்கு மன மாற்றம் ஏற்படுதுங்க. ஆறு போல ஓட விட்டோம்னா எல்லாத்தையும் நாம ஏத்துக்கலாங்க. இப்ப நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுதுங்க, அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல போயிட முடியுமா? அதுக்காக அது கொத்திடாது. ஆனா அதனுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரசிக்கிறோம் பாத்தீங்களா? அதே போல அந்த வந்து அது கெட்டவங்களாலும் சரி தீயவர்களாலும் சரி நமக்கு துன்பம் கொடுக்கறவங்களும் சரி அவங்களையும் இந்த நாகப்பாம்பை ரசிக்கிற மாதிரி ரசிக்க கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், ஒரு ஒண்ணுமே வந்து இருக்காதுங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரே கான்செப்ட். ஆறு போல ஓட எல்லாத்தையும் ரசிக்கலாம். அதாவது அவரு அப்படி இருக்காரு, அவருடைய இயல்பு அப்படி இருக்குது. அந்த இயல்பை அப்படியே ஏத்துக்கணும். அவங்களுடைய இயல்பை நம்மளோட பொருந்துக்கிட்டோம் வச்சுங்களேன், அவங்கள கூட நம்ம ரசிக்கலாம். அவங்க செய்யக்கூடிய செயலை ரசிக்கலாம். அவங்க நடை உடை அவங்கள பாவனை எப்படி பாம்பை ரசிக்கிற மாதிரி அவங்க கூட ரசிச்சோன்னு வச்சுங்களேன், இங்க ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் இது பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணலாம்னு இருக்காங்க ஃப்ரீயாகவே. நீங்க எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி காலையிலையும் நைட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ வருங்க, ஐயாவோட கருத்துக்கள் வீடியோ வருங்க. அதை நீங்க டெய்லியுமே நீங்க வந்து கேட்டா போதுங்க. நீங்க மெடிடேட் தியானம் பண்ண தேவையில்லை, வேற எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லை. இந்த புரிதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வந்து சாப்பாடு மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா போதுங்க. காலையில ஒரு 5 நிமிஷம், நைட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு 2 நாங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. அந்த வீடியோல நீங்க இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா போதும், நாளடைவில் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க மனசுல. ஸோ அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே நீங்க உங்களோட இமெயில் வச்சு நீங்க வெப்சைட்லேயே இது பண்ணிக்கலாங்க. வெப்சைட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 1 வீக்ல எல்லாம் ரெடி ஆயிருங்க உங்களுக்கு. அதை நாங்கள் தெரியப்படுத்துறோம் குரூப்ல. அதில் நீங்க எல்லாமே இணைஞ்சிங்க. டெய்லியுமே 5 நிமிஷம் நீங்க வந்து அந்த வீடியோ நீங்க வந்து கேட்கலாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விஷயத்த வீடியோ அனுப்புவோம். அது எல்லாமே ரொம்ப அதை நீங்க டெய்லியுமே கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆழமா உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் இப்போ நீங்க வாரம் நம்மளுக்கு ஐயாவோட மீட்டிங் இருக்குங்க, 1 hour மீட்டிங் கலந்துக்குங்க எல்லாருமே. அது இல்லாமல் ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோங்க. அது நாங்கள் பண்றப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறோங்க. இந்த புரிதல் வந்து ஒரு முழுமையான ஒரு ப்ரோக்ராமா கொடுக்கலான்ட்டு முயற்சி எடுத்திருக்கோம். அது நாங்கள் வர்றப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படிங்கிறத சொல்றோம். அதுல விருப்பம் இருக்கவங்க அதுலயும் நீங்க நினைச்சுக்கலாங்க.
ஐயா நாங்க குரூப்ல நாங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறோம். அதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தெரியப்படுத்துறாங்க. வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாங்க. நிறைவு செஞ்சிடலாங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாங்க. நீங்க ஏதாவது பேசி நிறைவு பண்ணிருங்க. அனைவருக்கும் நன்றி. எப்போதும் அந்த இயற்கை நம்மை வழி நடத்துமாக. எல்லோரும் இதை புரிந்து கொள்ளட்டும். உலகமே அமைதியோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க. நன்றிங்க ஐயா.